ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான வெஜ் கபாப் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான்வெஜ் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு வெஜ்ஜில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான இந்த வெஜ் கபாப் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. எடுத்திருக்க மீல் மேக்கரை பவுலில் சேர்த்துக்கலாங்க. சூடான தனியாக மீல் மேக்கரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 6 நிமிஷம் கிட்ட மீல் மேக்கரை அப்படியே விட்டுறலாங்க. நம்ம எடுத்திருக்க அளவை விட நம்ம சுடு தண்ணி சேர்த்துருக்கும் போது இதை விட இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாகும். மீல் மேக்கரை சுடு தண்ணியில் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. மீல் மேக்கர் நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு பவுலில் சேர்த்திட்டேங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் மிக்ஸி ஜார் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. நான் மொத்தமாக இன்றைக்கி சேர்க்க போகிறேன். நீங்கள் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திங்கன்னா பாதி பாதியாக சேர்த்துக்கோங்க. இப்போ மீல் மேக்கரை சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மீல் மேக்கரை அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சாவே போதும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சுங்க. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அரைச்ச மீல் மேக்கரை பிளேட்டில் சேர்த்தாச்சுங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்திருக்க பொருள் எல்லாத்தையுமே மீல் மேக்கரோடு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது கொஞ்சம் காரமாக இருக்குங்க, அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இது கலருக்காக தான், காரம் அவ்வளவா இருக்காது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 துண்டு அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்துற வேணாம், 1/2 எலுமிச்சம்பழம் போதுமானது. இப்போ எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் சேர்த்துருக்க மசாலா கூட மீல் மேக்கரை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க. நம்ம மைதா சேர்க்கும் போது மசாலா எல்லாமே எண்ணெயில் உதிராமல் இருக்குங்க. மீல் மேக்கரோட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்னஸும் கொடுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்குங்க. அதனால நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 120 ml அளவுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்தேங்க. அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ இந்த மீல் மேக்கரில் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நான் மீதி இருக்க மீல் மேக்கரையும் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் நல்லா இந்த பக்கம் சூடாயிட்ருக்குங்க. மிதமான தீயில வச்சு ஒவ்வொரு பால்ஸாக சேர்த்துக்கலாங்க. இப்போது சேர்த்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடாதுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா திருப்பி விட்டாச்சு. நம்ம உருண்டைகளில் சேர்த்த உடனே கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதனால் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு கலர் ஓரளவுக்கு நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து தனியாக வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயை நல்லா வடித்து எடுத்தாச்சு. ஒரு துளி கூட மசாலா எதுவுமே எண்ணெயில் உதிரல பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மைதா சேர்க்குறனால எண்ணெயும் அதிகமாக குடிக்காதுங்க. இதே மாதிரி இன்னொரு பேட்சாக நான் எடுத்திருக்க உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேங்க. இதே மாதிரி மிதமான தீயில வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெஜ் கபாப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் சூடான டீ காஃபி கூட இந்த வெஜ் கபாப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.